இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 15th March 2026 Sunday, ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள். என் குரல் நேற்று இரவு மாறியா இருந்தது. காலையில நேற்று ஆராதனை எல்லாம் வெள்ளிக்கிழமை ஆராதனை எல்லாம் நல்லா இருந்தது. நேற்று காலையிலே தொண்டை பிடித்து விட்டது. இன்றைக்கு காலையில ஒரு மாதிரியா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நான் கொடுக்க வேண்டிய செய்தியை நீங்கள் கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இவையெல்லாம் தடையல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. மாறாக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. God is good. சிலுவையின் பாதையிலே ஆண்டவர் போய் கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். மார்க் 14:59 ஆண்டவரை விசாரிக்கிறாங்க. மார்க் 14:59 சாட்சி தேடுறாங்க. ஏன்னா இவரை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கான சாட்சிகளை சேகரிக்கிறார்கள். 59. But not even then did their testimony agree. அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமல் போயிற்று. பல சாட்சிகள் யோசிக்கிறாங்க. இப்படி சொன்னாரு, இப்படி பண்ணாரு, இப்படி பேசினாரு, அதெல்லாம் நோ வேல்யூ. அது சரியான சாட்சிகள் அல்ல. அருமையானவர்களே, இன்றைக்கு சிலர் வாதிடுவார்கள், நாங்கள் தான் சரியானவர்கள், நாங்கள் தான் சரி, எங்கள் வழிதான் சரி, நாங்கள் செய்வது சரி, இப்படி எல்லாம் வாதிடுவார்கள். ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் இருக்காது, எந்த சாட்சியும் இருக்காது. இல்லாட்டி ஏதாவது ஒரு சத்தியத்தை அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை திணிப்பார்கள், அதை சரி என்று சொல்வதற்கு. Sometimes human beings are like that. Even though they know they are wrong, they are not right. But the ego, they try to, push things and show people that they are perfect and they are right. அவங்க தான் சரி என்று நிரூபிக்க பல காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவார்கள். அதே போலதான் அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாம் படித்தவர்கள், அறிஞர்கள். ஆமாதான்ல, they are like a doctorate, PhD holders in theology, in Old Testament, Pharisees, Sadducees and all. But they cannot receive Christ. So they try to find faults, அவர் எப்படியாவது கொண்டேம் பண்ணணும், அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் என்னதான் முயற்சி செய்யறாங்களோ செய்யலையோ, அவர் சிலுவையிலே உயிரை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். தான் அவங்களுக்கு தெரியாது. தெரியாம என்னவோ இவங்க போய் சிலுவையில் அவரை அறைய போறதாக நினைக்கிறாங்க. அதற்கான சாட்சிகளை தேடுகிறார்கள். சகோதரனே, சகோதரியே, உன் நிலைமை கர்த்தருக்கு தெரியும். அதை நிரூபிக்க தேவையில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் உன் கண்ணீர் அது ஆனந்த கண்ணீராய் மாற்றும். உன் வேதனைகளை ஆண்டவர் மாற்றுவார். அவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையிலே, குடும்பத்திலே போதுமானவராய் இருப்பார். இந்த உலகம் சாட்சிகள் தேடலாம், இந்த உலகம் நியாயம் தீர்க்கலாம். ஆனால் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், இந்த உலகத்தின் அதிபதி, நீதிவாரர், அவரை நம்புகிற உங்களை நிச்சயம் கரம் பிடித்து நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளிக்காக நன்றி. இந்த புதிய நாளை, இந்த கர்த்தருடைய நாளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நியாயப்படுத்துவதற்காக இன்றைக்கு உலகம் சாட்சிகளை தேடுகிறது. ஆனால் நாங்களோ நீதான் எங்களுக்கு சாட்சி. ஆண்டவரே, நீதான் எங்கள் வாழ்க்கையில எல்லாம். இந்த காலவேளையிலே தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு இடைப்படுங்க. You are our witness and you are everything in our life, Lord. உடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவர்களையும் தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brother and sister, சகோதரனே சகோதரியே, உன்னையும் என்னையும் ஆண்டவர் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். You and me are the witness for Christ that he is a living God. Okay, and God bless.